தேதி இன்று 19/3/2025 இன்றைய முரளியினுடைய தாரணைக்கான முக்கிய சாரம் பாயிண்ட் 1. பாபாவிடமிருந்து ஆசீர்வாதத்தை கேட்பதற்கு பதிலாக நினைவு யாத்திரையின் மூலம் தங்களுடைய அனைத்து கணக்கு வழக்குகளையும் முடிக்க வேண்டும். கணக்கு வழக்கை முடித்தால்தான் நாம் பரந்தாமத்திற்கு, நமது வீட்டிற்கு செல்ல முடியும். தூய்மையாக ஆவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். நாம் தூய்மையாகுவதற்காக முயற்சியை செய்ய வேண்டும். இந்த நாடகத்தை யதார்த்தமான விதத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாடகத்தை யதார்த்தமான விதத்தில், அதாவது உள்ளதை உள்ளபடி புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பாயிண்ட் 2. இந்த பழைய உலகத்தை பார்த்து கொண்டிருந்தாலும் கூட இதை நினைவு செய்யக்கூடாது. இந்த பழைய உலகத்தை நினைவு செய்யக்கூடாது. கர்ம யோகியாக ஆக வேண்டும். எப்போதும் மகிழ்ச்சியுடன் இருப்பதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். ஒருபோதும் அழக்கூடாது. வரதானம்: இல்லறத்தில் இருந்தவாறு எனது என்பதை தியாகம் செய்யக்கூடிய ட்ரஸ்டி மாயாஜித் ஆகுக. இல்லறத்தில் இருந்தவாறு எனது என்பதை தியாகம் செய்யக்கூடிய ட்ரஸ்டி மாயாஜித் ஆகுக. எப்படி அசுத்தத்தில் கிருமிகள் உருவாகின்றன, அதுபோலவே எப்போது எனது என்பது வருகிறதோ அப்போது மாயா ஜென்மம் எடுக்கிறது. மாயாவை வென்றவராக ஆகுவதற்காக எளிய வழிமுறை: தன்னை சதா ட்ரஸ்டி என உணருங்கள். மாயாவை வெல்வதற்கான எளிய வழிமுறை: சதா தன்னை ட்ரஸ்டி என உணருங்கள். பிரம்மகுமார் என்றால் ட்ரஸ்டி. ட்ரஸ்டிக்கு யார் மீது பற்றுதல் இருக்காதோ, ஏனென்றால் ட்ரஸ்டிக்கு யார் மீதும் பற்றுதல் இருக்காது. ஏனென்றால் அவரிடம் எனது என்பது இருக்காது. இல்லறவாசி என்று தன்னைத்தான் புரிந்து கொள்வீர்களானால் மாயா வரும். இல்லறவாசி என்று தன்னைத்தான் புரிந்து கொள்வீர்களானால் மாயா வரும். ட்ரஸ்டி என புரிந்து கொள்வீர்களானால் மாயா ஓடி போய்விடும். எனவே விலகியவராக இருந்து பிறகு இல்லறத்தின் காரியத்தில் வருவீர்களானால் மாயா ப்ரூப் ஆகி இருப்பீர்கள். ஸ்லோகன்: எங்கே அபிமானம் உள்ளதோ அங்கே அவமானத்தின் ஃபீலிங் அவசியம் வரத்தான் செய்யும். ஸ்லோகன்: எங்கே அபிமானம் என்றால் தேக அபிமானம் உள்ளதோ அங்கே அவமானத்தின் உணர்ச்சி அவசியம் வரத்தான் செய்யும். இன்றைய அவையத்த இஷாரா: சத்தியதா மற்றும் பண்பாடு என்ற கலாச்சாரத்தை தனதாக்கி கொள்ளுங்கள். உங்கள் உள்ளம் உள்ளார்ந்த தூய்மை சத்தியதா எழுதுவதிலும், அமர்வதிலும், பேசுவதிலும், சேவை செய்வதிலும் மக்களுக்கு அனுபவமாக வேண்டும். அப்போது பரமாத்மா பிரத்யட்சத்தாவுக்கு நீங்கள் நிமித்தம் ஆக முடியும். இதற்காக பவித்ரதா என்ற ஜோதி சதா இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒருபோதும் குழப்பத்தில் வராதீர்கள். எவ்வளவு பவித்ரதா என்ற ஜோதி ஆடாத நிலையில் உள்ளதோ அவ்வளவு சுலபமாக அனைவரும் பாபாவை அறிந்து கொள்ள முடியும். அனைவரும் ராஜயோகத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால் நீங்கள் பக்கத்தில் இருக்கும் பிரம்மகுமாரிகள் சென்டருக்கு சென்று 7 நாள் வகுப்பை படியுங்கள். படித்து முடித்த பின் முரளியை தினமும் அமர்ந்த வேளையில் அமர்ந்து இறைவனுடைய தொடர்பு கொண்டு 7 மணிக்கு வாணியை படிங்கள். இந்த முரளியை படிங்கள். நன்றி. ஓம் சாந்தி.